அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். என்ன பண்ணிருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் சேமக்கிழங்கு கழுவிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு சேமக்கிழங்கு எறா போட்டு கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சேமக்கிழங்கு கழுவிக்கலாம், ஏன்னா இதுல ரொம்ப மண் இருக்கும். ஸோ இதை கழுவி முடிச்ச உடனே கொஞ்சமா தண்ணி உப்பு போட்டு இதை 2 விசில் எடுத்துக்கலாம். ஸோ விசில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சேமக்கிழங்கு தோலை உரிச்சு இதை ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு இதுல வந்து நான் வந்து தடவி விட்டுக்கிறேன் சேமக்கிழங்குல. ஸோ தடவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த சேமக்கிழங்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வறுத்து எடுத்த உடனே இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து வறுக்கணும். ஸோ அதனால திருப்பி விட்டுட்டு இருக்கிறேன். ஸோ 2 பக்கமும் நல்லா வறண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எறா ஃப்ரை மாதிரியே இருக்கு. சாரி, அது எறா ஃப்ரை கிடையாது, எறா இங்கே இருக்கு. இப்போ நான் இதை வந்து குக்கரில் போட்டுட்டு இருக்கிறேன். ஏன் போட்டுட்டு இருக்கிறேன்னா இதில் வந்து தண்ணி விடும். இந்த தண்ணி நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. அதுவும் வதங்கி வந்த பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலேருந்து இந்த எறாவை எடுத்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் ஆன பிறகு இப்போ ஒரு 2 பத்த தேங்காய் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிறோம். ஸோ அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த எறா கூடவே போட்டுக்கலாம். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். இந்த ஜார் கழுவின தண்ணியை நம்ம இதில் ஊற்றிருக்கிறேன். இது பதமாக இருக்குது. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மூடி வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா கரெக்டான பதத்துக்கு இது ட்ரை ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சேமக்கிழங்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்ச உடனே இப்போ இதை வந்து நிதானமாக கிளறிக்கங்க. ரொம்ப வந்து ரஃப் அண்ட் டஃப் பண்ணாதீங்க. இதுக்கிட்ட உடஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. முழுசா இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து இதை மூடி வைங்க. எண்ணெய் விடும். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் வரும் அதில். அதுக்கப்புறம் இப்போ நான் சாப்பிட்றதுக்காக ஒரு சர்விங் பவுலில் எடுத்துன்னு இருக்கிறேன். இது ஆக்சுவலி சென்னை ஸ்பெஷல். எங்கள் நானி வந்து செய்வாங்க, ரொம்ப நல்லா செய்வாங்க. நானும் அவங்கள மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் லைக் பண்ணுங்கள். ஓகே.